அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. இந்த நற்செய்தி வாச சிந்தனை. லேவியை அழைத்தல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 32 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். லேவியை ஆண்டவர் அழைத்த போது அவர் அனைத்தை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார். வரிதண்டோ ரோமை ஆட்சியின் கைகூலிகள் தங்களுடைய வரிதண்டும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மக்களை ஒடுக்கி நியமிக்கப்பட்டதற்கு மேல் வரிதண்டி லாபம் பெறுவார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள் என்ற அறை கூவிய போது அவருடைய செய்தியை ஆவலுடன் ஏற்று மனம் மாறியவர்கள் அநேக வரிதண்டோராக இருந்தனர். சக்கே என்பவர் தம்முடைய சொத்தில் பாதி ஏழைகளுக்கு தரவும் அநீதியாய் வசூலித்ததையெல்லாம் 4 மடங்காக திருப்பி தரவும் முன்வந்து மீட்பை பெற்றார். நேர்மையாளர்கள் என்பவர் யார் என்ற கேள்வியை முதலில் எழுப்புவோம். நேர்மையாளர்கள் என குரு சக்கரியாவையும் கோவிலில் இயேசுக்காக காத்திருந்த முதியவர் சிமியோனையும் மட்டும் தமது நற்செய்தி நூலில் லூக்கா அடையாளப்படுத்துகிறார். பரிசேய நேர்மையாளர்களாக நடித்தவர்கள் என்பதை லூக்கா சுட்டிக்காட்டுகின்றார். மனம் திரும்பிய வரிதண்டுவோரே கடவுளுக்கு ஏற்புடையவராய் வீடு திரும்பினார். அப்படியானால் மனம் திரும்ப தேவையற்ற நேர்மையாளர் எவருமே இல்லை. பாவிகளும் வரிதண்டுவோரும் பாலியல் தொழிலாளரும் தவிர்க்க முடியாத சூழலில் பாவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். நற்செய்தியின் அறைகூவலை கேட்டவுடன் மனம் மாறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவால் பயன்படுத்தப்படும் தொடர்ந்து வா என்ற வார்த்தையானது அடையாளமாக அல்ல, மாறாக அரவணைத்து வழிநடத்துவதற்காகவே. காரணம், இயேசுவின் சீடத்துவத்தில் இணைவதே பொதுவாகவே நாம் மற்றவர்களை தொடர்வது அவருடைய தேவைக்காக என்பார் உளவியல் சிந்தனையாளர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். லேவிக்கு இயேசுவிடமிருந்து தேவை இருக்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்து இருந்தார். எனவே தான் அவரை பின்பற்றுகிறார். எதற்காக லேவி இயேசு பின்பற்ற கட்டளையிடுகிறார் என்றால், தமது இறையாட்சி பணியிலும் தமக்கு பின் தன்னுடைய சீடர்கள் ஆற்ற வேண்டிய இறையாட்சி பணியிலும் ஒதுக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட லேவியின் பின்பற்றுதல் நமக்கு சாதகமாக அமையும் என்பதன் முழுமையாக உணர்ந்திருந்தார். எனவேதான் லேவியின் பின்பற்றுதல் அங்கிருந்தவர்கள் மத்தியில் புரட்சியை கிளப்பிவிடுகின்றது. இன்றைய நாளில் இறைமகன் இயேசு லேவியை அழைக்கின்றார் என்றால், மக்களை கடுமையாக பார்த்த ரோமை அரசின் வரிதண்டும் பணியை ஆற்றியவர்களை யூத மக்கள் வெறுத்தனர். அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் கூட அவர்களை பாவிகள் என்று ஒதுக்கினர். அத்தகையோரின் வீடுகளில் உண்பது ஒரு சமயத்தீட்டாக கருதினர். அவர் சமூக சமய புறக்கணிப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த லேவி இயேசு தம் சீடராக அவர் பணியாற்றி கொண்டிருந்த சுங்க சாவடியிலிருந்து அழைத்ததுதான் இயேசுக்கும் மறைநூல் அறிஞருக்கும் மோதல். தமது இறையாட்சி பணியிலும் தமக்கு பிறகு தம் சீடர்கள் ஆற்ற வேண்டிய இறையாட்சி பணியிலும் ஒதுக்கப்பட்ட மக்கள், அதாவது குறையுள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் லேவி அழைக்கின்றார். இந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் தான் அவர் வீட்டில் நடந்த விருந்து. இதில் கலந்து கொண்ட பாவிகள், வரிதண்டோர் ஆகிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருடன் இயேசுவின் பங்கேற்பு இயேசு யூதர்கள் மோதலை வலிப்படுத்துகின்றது. குறைபாடு உள்ளவர்கள் என்று கருதப்பட்டவர்களோடு விருந்துண்டு தோழமை உறவை காட்டுவது இயேசுவின் இறையாட்சி பணியின் சிறந்த கூறாக விளங்கியது. லேவி வீட்டில் நடந்த விருந்து ஒரு மனிதநேய உறவு மனப்பான்மை ஏற்படுத்தியது. அதை வெறுத்து மோதியவர்கள் சுயநலம், உயர்குல ஆதிக்கம், மரபு சார்ந்த சட்ட மனநிலை போன்றவற்றில் ஊறியிருந்த பரிசேயர், சட்ட அறிஞர் போன்றவர்கள். தமது இறையாட்சி பணி அடித்தளமே இத்தகைய ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை வாழ்வுதான் என்கிற வகையில்
புறக்கணிக்கப்பட்டோ நோயிற்றோ பாவிகள் போன்றவர்கள்தான் இறையாட்சியின் முக்கிய இலக்கு மக்கள் என்று இயேசு திட்டவட்டமாக அறிவிக்கின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் அழைப்புக்கு ஆம் என்று கூறி அவரை பின்தொடர்கின்றேனா? நான் குறைபாடு உள்ளவர்களை மனதார ஏற்றுக்கொள்கின்றேனா? பலவீனமானவர்களிடம் நல்ல பண்புகள் உண்டு என்பதை திறந்த மனதோடு ஏற்று வழிகாட்டுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, உமது அழைப்புக்கு ஆம் என்று கூறி உம்மை பின்தொடரவும், நாங்கள் குறைபாடு உள்ளவர்களை மனதார ஏற்றுக்கொள்ளவும், பலவீனம் உள்ளவர்களிடம் உள்ள நல்ல பண்புகளை ஏற்று திறந்த மனதோடு வாழவும் வழிகாட்டியலும். ஆமீன்.